வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் எக்ஸசைஸ் 1.2ல இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 8th sum. How much is 35.6 km less than 53.7 km அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 35.6 கிலோமீட்டர் வந்து எவ்வளோ 53.7 கிலோமீட்டரோட எவ்வளோ கம்மியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா 53.7 கிலோமீட்டரை விட 55.6 கிலோமீட்டர் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 53.7லேருந்து 35.6 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிருங்களா. ஸோ அப்போ 53.7 கிலோமீட்டர்லேருந்து என்ன பண்ணுறோம், 35.6 கிலோமீட்டர் சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னா நமக்கு இது பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எவ்வளோ கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அப்போ 53.7 எழுதிக்கிறோம். இது 10th பிளேஸில் இருக்குது, இது 1s, இது 10th பிளேஸுங்களா. ஸோ அதே மாதிரி 35.6 என்ன 10th பிளேஸில் 3 இருக்குது, 1s பிளேஸில் 5 இருக்குது, 10th பிளேஸில் 6 இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணலாங்களா. ஸோ 7ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 1, இங்கே பாயிண்ட் இருக்குது அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 3ல் என்ன பண்ண முடியாது, 5 சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா 3லேருந்து 5 சப்ராக்ட் பண்ண முடியாதுங்கன்னா ஒன்று கடன் வாங்குவோம். அப்போ இங்கே 13 ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும், ஒன்று கடன் கொடுத்தனாலே இவங்க 4 ஆகிடுவாங்களா. ஸோ 13ல் 5 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8 இருக்கும், 4ல் 3 போயிடுச்சு அப்படின்னா மீதி 1 இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 18.1 கிலோமீட்டர். அப்போ therefore ஸோ 35.6 கிலோமீட்டர் இஸ் எவ்வளோ லெஸ் தானாக இருக்குது, 18.1 கிலோமீட்டர் லெஸ் தென் எதை விட கொஸ்டினில் கொடுத்து 53.7 கிலோமீட்டரை விட 18.1 கிலோமீட்டர் லெஸ் தென்னாக இருக்குது. இதுதான் 8th சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் 9th ஒன். அகிலன் பர்ச்சேஸ்ட் ஏ ஜாமெண்ட்ரி பாக்ஸ். ஸோ அகிலன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு ஜாமெண்ட்ரி பாக்ஸை வாங்குறாரு. எவ்வளோ ரூபாக்குங்களா, 25.75 25 ரூபாய் 75 பைசாக்கு ஒரு ஜாமெண்ட்ரி பாக்ஸை வாங்குறாரு. அண்ட் ஏ பென்சில் ஃபார் அடுத்து பென்சில் வாங்குறாரு. பென்சில் எவ்வளோ 3 ரூபாய் 75 பைசா. அடுத்து அண்ட் ஏ பென் ஃபார் rupees 17.90 17 ரூபா 90 பைசா போட்டு பென் ஒன்று வாங்குறாரு. ஹி கேவ் ரூபி 50 டு த ஷாப் கீப்பர். வாட் அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக் அப்படின்னு கேட்டிருக்காங்களா. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இது 3ஐயும் வாங்கிட்டு 50 ரூபாய் கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போது இன்னும் எவ்வளோ அமௌண்ட் வந்து 50 ரூபாய் கொடுத்துட்டாருங்களா, ஒரு 50 ரூபா நோட்டை என்ன பண்ணிட்டாரு கடைக்காரர் கொடுத்துட்டாரு. ஆனால் இது மொத்த பொருள் என்னது 50 ரூபாய் ஆகலை, கம்மியாக தான் இருக்குது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா அகிலன் திரும்ப கடைக்காரர்கிட்ட எவ்வளோ பேலன்ஸாக வாங்குவார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எவ்வளோ பேலன்ஸ் வாங்குவார் அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா அவர் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு, எவ்வளோ காசுக்கு 50 ரூபாயில் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவர் பொருள் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ அதுலேருந்து 50 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்குங்களா. ஸோ இப்போ போட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னது, காஸ்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போடலாம். கிவன் கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் ஈக்குவல் டு 25.75. அடுத்து என்னது, காஸ்ட் ஆஃப் பென்சில். பென்சிலோட விலை என்ன நமக்கு 3.75. அடுத்து என்னது, காஸ்ட் ஆஃப் பென் ஈக்குவல் டு 17.90. அப்போ டோட்டல் காஸ்ட்டுங்களா. இப்போ டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். அப்போ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு இது மூணையும் நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணோம். அப்போ 25.75 ப்ளஸ் 3.75 ப்ளஸ் 17.90 இதை ஆட் பண்ணுறோம். அப்போ ஆட் பண்ண வரும் 25.75 வரும். ஸோ இது 10s 1s 10th 100th. அடுத்து இங்கே என்ன இல்லை, 10s பிளேஸில் 3.75ல் 10s பிளேஸ் இல்லை, அப்போ 0.3.75 வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன இருக்குது, 10s பிளேஸில் 1 இருக்குது, 1s பிளேஸில் 7 இருக்குது, பாயிண்ட் இருக்குது, 10th பிளேஸில் 9 0 இருக்குங்களா. இதை ஆட் பண்ணுறோம். 5 + 5 10 ஆகிடும், மீதி 1. 5 + 5 10 ஆகிடும், மீதி 1 இருக்கும். 7 + 1 8 8 + 7 நமக்கு என்ன இருக்கும் 15 இருக்கும். 15 + 9 24ங்களா. ஸோ அப்போ 4 பாயிண்ட், மீதி 2 இருக்கும். 5 + 2 7 7 + 3 10 10 + 7 17ங்களா. ஸோ 17 மீதி 1 2 + 1 3 3 + 1 4. அப்போ எவ்வளோ ஆகுது, 47 ரூபாய் 40 பைசா செலவு பண்ணுறாரு. எவ்வளோ செலவு பண்ணுறாரு, 47.40. கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, வாட் அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக் அப்படின்னு கேட்குறாங்களா. அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக் என்னென்னு கண்டுபிடிக்கலாங்களா. அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் given minus
டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா அமௌண்ட் டிட் ஹி கெட் பேக் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா டோட்டல் அமௌண்ட் கிவன் ஷாப்கீப்பருக்கு எவ்வளோ கொடுத்தாரு 50 ரூபா கொடுத்தாரு மைனஸ் டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் அப்படின்னா பொருள் எவ்வளோக்கு வாங்கினாரு 47 ரூபா 40 பைசாக்கு வாங்கினார். அப்போ இது ரெண்டு சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிருங்களா? அப்போ 50ல் 1 டென்ஸு ஒன்ஸ் இருக்குது. அடுத்து இங்கே 47ல் 4 டென்ஸ் இருக்குது, 7 ஒன்ஸ் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது 10th பிளேஸ் இருக்குது, என்ன இருக்குது 4 இருக்குது. 100th பிளேஸ் இருக்குது 0 இருக்குது. அப்போ மேலே எதுவுமே என்ன பண்ணிப்போம் 0 போட்டுப்போங்களா? ரெண்டு சப்ராக்ட் பண்ணுறோம். 0 போயிடுச்சுன்னா 0ன்னு வந்துடும். 0லேருந்து 4 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகிடுவாங்க இவங்க 10 ஆகிடுவாங்க. எப்படி 10 ஆகுறாங்க? இங்கே கடன் வாங்குகிறோம். பக்கத்தில் இவங்ககிட்டே கடன் வாங்க முடியும். இவங்ககிட்ட தான் கடன் வாங்கி இவங்க 4 ஆயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து இவங்க 10 ஆகிடுறாங்களா? இந்த 10லேருந்து இவங்களுக்கு ஒன்று கடன் கொடுத்து 10 ஆகிடுறாங்க. இவங்க 9 ஆகிடுறாங்க. ஸோ அப்போ 10ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 6 பாயிண்ட் வச்சுக்கிறோம். 9ல் 7 போயிடுச்சுன்னா மீதி 2, 4ல் 4 போயிடுச்சுன்னா 0. ஸோ அப்போ என்ன வருது 2.60. அப்போ மீதி கடைக்காரரு அகிலனுக்கு எவ்வளோ ருபீஸ் கொடுப்பாரு? ருபீஸ் 2.60 தான் கரெக்ட் ஆன்சர். 10th question. Find the perimeter of an equilateral triangle with a side measuring 3.8 cm அப்படின்னு கொடுத்துட்டாங்களா? ஸோ ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த 3 சைடுமே ஈக்குவலாக இருக்கும் தான் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ ஒரு சைடு 3.8 cm அப்படின்னா 3 சைடுமே என்னவாக இருக்கும் 3.8 cm. ஸோ இதோட பெரிமீட்டர் கேட்குறாங்களா? நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள். பெரிமீட்டர் ஆஃப் அன் ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஸோ 3 சைடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதான் ஃபார்முலா சைட் ப்ளஸ் சைட் யூனிட்ஸ். 3 சைடையும் ஆட் பண்ணுறோம். ஸோ 3 சைடு நமக்கு இங்கே என்னது 3.8 ப்ளஸ் 3.8 ப்ளஸ் 3.8. கொஷின் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்ததுனால இங்கே சென்டிமீட்டர்னு போட்டுக்கிறோம். இப்போ இது 3 ஆட் பண்ணலாங்களா? 3.8 3.8 3.8 ஆட் பண்ணும். அப்போ 3.8 3.8 3.8. ஸோ 8 ப்ளஸ் 8 வந்து 16 ஆகிடும். 16 ப்ளஸ் 8 24 4 வரும். ஸோ பாயிண்ட் வச்சுக்கலாம். மீதி என்ன இருக்கும் நமக்கு 2 இருக்குங்களா? ஸோ அப்போ 2 ப்ளஸ் 3 5 5 ப்ளஸ் 3 8 8 ப்ளஸ் 3 11 வந்துடும். ஸோ அப்போ 3 சைடும் ஆட் பண்ண என்ன வருது 11.4 சென்டிமீட்டர். அப்போ therefore perimeter of the equilateral triangle equal to ஸோ ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்னன்னு கேட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவிலேட்டரல் ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் என்ன 11.4 சென்டிமீட்டர். ஸோ இது ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.